இளையராஜா பீக்ல இருந்த டைம்ல ஒரு புது மியூசிக் டைரக்டர் அறிமுகமாறாரு. அவங்க அப்பா ஒரு மேடை பாடகர். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மியூசிக் வச்சு 1987 இவரோட முதல் படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இவரோட முதல் படத்திலே பயங்கரமான ஒரு பாட்டை கொடுக்குறாரு. அவர்தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். 1964 ஆகஸ்ட் 23 எஸ்.ஏ. ராஜ்குமார் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு மேடை பாடகர்னால சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கிட்ட தான் மியூசிக் கத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. வளர வளர மியூசிக் மேல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நானும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகும்னு நினைச்சு மியூசிக்கை நல்லா கத்துக்கிட்டாரு. இவங்க அப்பா கூட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டோம், சினிமாலையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு டைம் ஒரு ஹோட்டல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா 2 டைரக்டர் கண்ணில் படுறாரு. அவங்க பேரு தான் ராபர்ட் மற்றும் ராஜ்சேகர். இவரோட ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சு போனதுனால எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்த முதல் படம் தான் சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த படத்துல மொத்தம் 9 பாட்டு. அந்த 9 பாட்டுக்குமே லிரிக்ஸ் ரைட்டரும் இவரு தான். அடுத்த வருஷம் அதாவது 1988 ரயிலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு எஸ்பிபி வச்சு ஒரு பயங்கரமான பாட்டு கொடுத்திருப்பாரு. இதே வருஷம் ரிலீஸ் ஆன மனசுக்குள் மத்தாப்புங்கிற படத்துக்கு எஸ்பிபி வச்சு இன்னொரு ஹிட் பாட்டு கொடுத்திருப்பாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். 1990 விக்ரமன் டைரக்ஷன்ல ஒரு படம் வருது. இந்த படத்துக்கு பேரு தான் புது வசந்தம். இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணிட்டு டைரக்டர் விக்ரமன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இளையராஜா சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த படத்தோட வாய்ப்பு எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு போனுச்சு. அவரு இந்த படத்தை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. இவரும் ஒரு மேடை பாடகரோட ஃபேமிலியில வந்ததுனால இந்த படம் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த படத்துல வர எல்லா ஆல்பத்தையும் பயங்கரமா கொடுத்திருப்பாரு. போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. இந்த புது வசந்தம் கதையை சொல்லும்போது அது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்த ஒரு படங்கள் ஒரு கதை படங்கள், அதாவது ஒரு ஸ்டோரி, அதுக்கு மியூசிக். இது ஒரு மியூசிஷியனுடைய ஸ்டோரி. தெருவில் பாடி அதுக்கப்புறம் மேடைக்கு வர ஆட்கள், கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்களுடைய கதை அது. இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய படத்துல மியூசிக் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அப்படி 1996 ஒரு படம் பண்றாரு. இந்த படம் இவருக்கு மட்டும் ஸ்பெஷலான படம் கிடையாது, தளபதி விஜய்க்கும் ஒரு ஸ்பெஷலான படம் தான். அந்த படத்தோட பேர் தான் பூவே உனக்காக. இந்த படத்துல வர எல்லா ஆல்பமும் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான ஹிட். நிறைய ஒன் சைடு லவரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இதே வருஷம் ரிலீஸ் ஆன கிருஷ்ணா படத்துல இந்த பாட்டும் இந்த வருஷம் எப்படி நிறைய ஹிட் பாட்டை கொடுத்தாரோ அதே மாதிரி அடுத்த வருஷமும் அதாவது 1997 நல்ல நல்ல பாட்டா கொடுத்தாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். அப்படி பிஸ்தாங்கிற படத்துல இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இன்னும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷத்துல இருந்து தான் இவரு லாலாங்கிற எழுத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆனாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் தான் சூரிய வம்சம். இந்த படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட். நட்சத்திர ஜன்னலா இருந்தாலும் சரி, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டா இருந்தாலும் சரி, இந்த பாட்டு இப்போ நம்ம சீமான் பாடும்போது கேட்டாலும் சூப்பரா இருக்கு. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா ஒன்ன விட்ட, உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொலு வச்சு கொண்டாடினே, மழை பெஞ்சாத்தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசந்தான். இதே வருஷம் ரிலீஸ் ஆன மறுமலர்ச்சி படத்திலையும் ஒரு அற்புதமான பாட்டு கொடுத்திருப்பாரு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன், காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க
1998 உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துக்கு பயங்கரமான மெலோடி பாட்டை கொடுத்திருப்பாரு. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். மல்லிகை பூவே பார்த்தாயா உன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. இதே வருஷம் ரிலீஸ் ஆன சிம்மராசிங்கிற படத்துக்கு இன்னொரு அற்புதமான பாட்டை கொடுத்திருப்பாரு. மனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. காத்துல பறக்க வந்த பெண்தானா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா. 1999 இன்னொரு தளபதி படம் சொல்லவா வேணும் வேற லெவல்ல கொடுத்தாரு. இந்த ஆல்பத்தோட கேசட் கிடைக்கவே ரொம்ப டிமாண்டா இருந்தது அந்த காலத்துல. அப்படி பயங்கரமான ஹிட் கொடுத்த படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. தொடு தொடவெனவே வானவி என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். இதே வருஷம் தலைக்கும் பயங்கரமான ஒரு ஆல்பத்தை கொடுத்திருப்பாரு. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்கா. ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயென. தளபதிக்கு பயங்கரமான ஆல்பத்தை கொடுத்தாச்சு. கேப்டனை விட முடியுமா, கண்ணு பட போகுதையா அப்படிங்கிற படத்துக்கு கேப்டனுக்கு ஒரு மாசான பாட்டை கொடுத்திருப்பாரு. எழுந்தாமல போல நடந்தா நதி போல மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற. உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுக்கு ஏத்துற. முக்குத்தி முத்தழகு முன்னம் பிற புத்தழகு. அடுத்த வருஷமே வானத்தை போல அப்படிங்கிற படத்துல எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட் ஆனிச்சு. ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்கிறதே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. ராவணியே என்ன மயக்குறியே ராப்பகலா வந்து உலுக்குறியே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. மைனாவே மைனாவே இது என்ன மாயம். இதே வருஷம் ஒரு பக்தி பாடல் ராஜா கிளி அம்மன்ல இருந்து. புதுக்கோட்டை புவனேஸ்வரி புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மன்னதியின் மல்லீஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி. இந்த வருஷம் இவர் மியூசிக் பண்ண எல்லா படமுமே பயங்கரமான ஹிட். அது மியூசிக் வைஸா இருந்தாலும் சரி, ஸ்டோரி வைஸா இருந்தாலும் சரி. அப்படி என்னென்ன படம்னா உன்னை கொடு என்னை தருவேன், உன்னை கொடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. சொல்லு தலைவா நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. பெண்ணின் மனதை தொட்டு. இந்த படத்துல இந்த பாட்டை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. இன்னொரு தளபதி படம் பிரியமானவளே. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி பெண்கள் மாதிரி. 2001 மம்முட்டி, முரளி, அப்பாஸ், நேஹா, தேவயானி, ரம்பா அப்படிங்கிற ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம் நடிச்சு பயங்கர ஹிட்டான படம் தான் ஆனந்தம். இந்த படத்துக்கும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இதுல வர எல்லா பாட்டுமே பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டான பாட்டு. வந்தால் கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே.
ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். கல்யாண வானில் போகும் மேகம் ஊர்கோலம், கண்ணோடு தானே கண்ணாடி பார்க்கும் ஆகாயம். 2003 இந்த வருஷமும் இவருக்கு ஒரு பயங்கரமான வருஷம் தான் சொல்லணும். தளபதி விஜய் நடிப்புல 2003 ரிலீஸ் ஆன படம் தான் வசீகரா. இந்த படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. இதுல வர எல்லா பாட்டுமே பட்டு துட்டி எல்லாம் ஹிட்டான பாட்டு. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். வேணா வேணா விழுந்துடு வேணா. எல்லா மேரேஜ்லயும் இந்த பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது. அப்படி ஒரு பாட்டு தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. இதே வருஷம் ரிலீஸ் ஆன காதலுடன் அப்படிங்கிற ஒரு படத்தை பாட்டையும் எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் கேட்கலாம். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. 2003 மாதவன் ஜோதிகா நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பிரியமான தோழி. இந்த படத்துல வர எல்லா ஆல்பமும் ஏதோ 2 வருஷம் இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டு மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா. மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே, எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா. 2004 சத்ரபதிங்கிற ஒரு படத்துல வர இந்த பாட்டை கேட்டு ஆட தெரியாதவனும் பயங்கரமா வைப் பண்ணியிருப்பான். அப்படியேப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த மாதிரி பயங்கரமான பாட்டு கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமாரோட பாட்டு இவர் தான் மியூசிக் பண்ணாரான்னு நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.